நீ என்ன பண்ற, நேரா பிரீத்தி கிட்ட போ. உங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டாங்க, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லி அவளை பயமுறுத்தி பதட்டப்படவை. அவளும் பயந்து போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவ அம்மாவை பார்க்க போவா. நாமளும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவ யாரு, அவளோட அம்மா யாருங்கறத கண்டுபிடிச்சிடலாம். விக்ரம் என்ன பண்ணுவான், அம்மாவுக்கு போன் பண்ணுவான். அவங்க அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சு இங்க வந்துருவாங்க. அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தள்ளி போன விக்ரம் ஸ்ரீஜா கல்யாணத்தை உடனே நடத்தி வைக்க ஏற்பாடு பண்றோம். மா, நீ என்னமா பேசுற? விக்ரம் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பார்த்தா நீ வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. ஏய், ஏண்டி அவசரப்படுற? கடைசி நேரத்துல அந்த ஸ்ரீஜாவை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி துரத்தி விட்டுட்டு ஒன்ன மனமேடையில ஏத்தி விக்ரம உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அப்பா, மா, இப்பதான் நீ சரியா சொல்லிருக்க. இத நீ சரியா பண்ணு. உங்க அப்பா மாதிரி சொதப்பிடாத. அப்பதான் உனக்கு விக்ரம்க்கும் கல்யாணம். புரியுதா? அதெல்லாம் சரியா பண்ணிடுவேமா. பிரீத்தி, பிரீத்தி, வா ஒரு நிமிஷம் வா. என்னாச்சு? வா சொல்றேன் வா. அஞ்சனாமா ஊருக்கு போறதுக்கு முன்னால உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு ஞாபகம் இருக்கா? நீ பிரீத்தி இல்ல தேனுங்கிற விஷயம் எந்த காரணத்தை கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு தெளிவா பத்திரமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? ஆமா சொல்லிருக்காங்க. இப்ப அதுக்கு பெரிய சோதனை வரப்போகுது. என்ன சொல்றிய? நான் தான் யார்கிட்டயுமே பேசுறதே இல்லையே. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுமா. இப்போ உன்னை தேடி கிருபா இங்க வருவா. அவ வந்து என்ன சொல்லுவானா, உங்க அம்மாவுக்கு கார் மோதி அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க, உடனே போய் பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, நீ போனா தான் அவங்க உயிரை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவை பார்க்க சொல்லி போக சொல்லுவாங்க. கத்தாத கத்தாத, உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகல, அவங்க நல்லாதான் இருக்காங்க. ஆனா இந்த கிருபா இந்த மாதிரி பொய்ய சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தி இங்கிருந்து போக வைப்பாங்க. இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி. யாருக்கு? உங்க அம்மாவுக்கா அப்படின்னு கேட்டு திசை திருப்பி விட்டுரு. அப்படி இல்லன்னு வையே, எனக்கு அம்மாவே இல்லன்னு சொல்லிடு. எனக்கு தான் அம்மா இருக்குல்ல. ஐயோ அப்படி இல்ல, இங்க பாரு, இப்ப நீ பிரீத்தி தேன்மொழி கிடையாது, அதனால அம்மாவும் கிடையாது. நான் அன்னைக்கு கோயில்ல வச்சு எல்லாத்தையும் விவரமா சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அண்ணா, பிரீத்தி அக்காக்கு தான் அம்மா இல்ல, எனக்கு அம்மா இருக்குல்ல. ஐயோ, இப்ப நீ வீட்ல யாரு? பிரீத்தி. அப்போ உனக்கு அம்மா இல்ல. அவங்க கேட்டா எங்க அம்மா உயிரோடவே இல்லன்னு சொல்லிடு. அப்படி சொன்னா தெய்வ குத்தமாயி என் அம்மாக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? ஒரு குத்தமும் வராது, பயப்படாத. ஆனாலும் எங்க ஊர்ல உயிரோட இருக்கிறவங்கள இந்த மாதிரி இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. இப்பதானமா சொன்னேன், பிரீத்திக்கு அம்மா இல்ல, நீ பிரீத்தி. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல விஷயத்துக்காக பொய் சொன்னா யாருக்கும் எதுவும் வராது. சாமி எல்லாத்தையும் பாத்துக்கம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கம்மா. நீ நடிக்கதான் போற, புரியுதா? எதுக்கும் பயப்படாம பதறாம நடிக்கணும். எந்த ஒரு பதற்றத்தையும் உன் முகத்துல காட்டிடக்கூடாது. அப்படி காட்டாம நீ சொன்னீனா அந்த கிருபா நீதான் பிரீத்தின்னு நம்பி போயிடுவா. வேற எது நடந்தாலும் அஞ்சனாமா பாத்துக்குவாங்க, நீ கவலையே படாத. இப்ப நான் எனக்கு அம்மா இல்லன்னு சொன்னா அவங்களுக்கு ஒண்ணு ஆயிடாதுல்ல? ஒண்ணு ஆகாது, நான் தான் சொல்றேன்ல, விடுமா. பிரீத்தி, பிரீத்தி, எங்க போனா இவ? அதோ வந்துட்டா கிருபா. நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதுவும் உளறிட கூடாது, புரியுதா? நான் பின்னால இருக்கேன், பாரு பாரு. போங்க. பிரீத்தி, 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 உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, சும்மாதான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயோ, உங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? கார் மோதி கை கால்லாம் உடைஞ்சு ஹாஸ்பிடல்ல சீரியஸா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஐயோ, உங்க அம்மாக்கு என்னாச்சு?
அம்மாவுக்கா? ஏய், நான் உங்க அம்மாவை சொல்றேன். என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தான் அம்மாவே இல்லையே. ஏன் உங்க அம்மா என்ன செத்து போயிட்டாங்களா? அதெல்லாம் எதுக்கு? எனக்கு அம்மா இல்ல, அவ்வளவுதான். ஏய், இங்க பாரு. உனக்கு உங்க அம்மா இருந்து இல்லன்னு சொன்னா உங்க அம்மாக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? நான் தான் சொல்றேன்ல எனக்கு அம்மா இல்லன்னு. திருப்பி திருப்பி இதையே கேக்குறீங்க. உங்களுக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். ஏய், ச்சே. ச்சே. என்ன மேடம் இது? அவங்க அம்மா இருந்தும் இல்லைன்னு சொல்றா. அவங்க அம்மா கிட்ட பேசி அதை நம்ம கண்டுபிடிச்சோம். அதனால தானே போன் லாக் ஆச்சு. ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். அவங்க சாதாரணமா இங்க இருந்து போல. யார் என்ன சொன்னாலும் மனசு மாறாம பேசணும்னு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது போதாதுன்னு இந்த சண்முகம் வேற இதுக்கு உடந்தையா இருந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கான். கன்ஃபார்மா இவ பிரீத்தி இல்லன்னு முடிவாயிடுச்சு. இதைத்தானே மேடம் அவ வந்த முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம வாயால சொன்னா அது சரிப்பட்டு வராது. அதுக்கு சரியான ரீசன் வேணும். அப்பதான் பிரீத்தியா நடிச்சிட்டு இருக்கிறவள நாம அம்மா கிட்ட மாட்டி விட முடியும். அத நாம எப்படி ப்ரூவ் பண்றது? மேடம் அதை என்கிட்ட விடுங்க. அந்த பிரீத்திய இல்ல ஏதோ ஒருத்திய காலையில பொழுது விடியறதுக்குள்ள அவ வாயாலேயே அவ அம்மா எங்க இருக்கான்னு சொல்ல வைக்கிறேன். எப்படி? வெயிட் அண்ட் see மேடம். நீங்க முதல்ல மேனேஜர் கிட்ட போனை கொடுங்க. இத பாருங்க சார், இது ரொம்ப தப்பா இருக்கு. அம்மாவுக்கு தெரியாம நீங்க எதுக்கு லோடு அனுப்புனீங்க? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையில் போய் முடியும் தெரியுமா? மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை ஆனாலும் நீங்க தான் சமாளிக்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சுக்குங்க. சரி, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. வைங்க. என்னாச்சுமா? எனக்கு அம்மா யாரும் இல்லைன்னு சொன்னதுனால அந்த கிருபா அக்கா அம்மா இருந்துட்டே போய் சொன்னா அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்றாங்க. அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? ஐயோ, இன்னும் நீ அதை விடலையாம்மா? நீ பிரீத்திக்கு தான் அம்மா இல்லைன்னு சொல்லி இருக்கிற. அப்படி ஏதாச்சும் வந்தாலும் அது பிரீத்தியோட அம்மாவுக்கு தானே வரும். அவங்க தான் இப்ப உயிரோடு இல்லையே, சாமி கிட்ட போயிட்டாங்களே. அதனால நீ உன் மனசை போட்டு வீணா குழப்பிக்காத. ஐயோ, கிராமத்து பொண்ணுக்கு பேசத்தான் தெரியாதுன்னா இந்த சின்ன விஷயத்துல கூடவா பிடிபடாம இருப்ப? நீ சொன்னது பிரீத்தியோட அம்மாவுக்கு. நீ இப்ப பிரீத்தியா நடிக்க தான் வந்திருக்க. நீ தேன்மொழியா இருந்து அப்பவும் அம்மாவை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அது உங்க அம்மாவை பிடிக்கும். நீ பிரீத்தியா இருக்கிறதால அப்ப அது பிரீத்தியோட அம்மாவுக்கு தானே வரும், உங்க அம்மாவுக்கு இல்லையேம்மா. சொல்லுங்க டாக்டர். நாளைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சர்ஜன் சொல்லியிருக்காரு சார். அதனால நீங்க காலையிலேயே அவங்க பொண்ணை கூட்டு வாங்க. அவங்க வந்து சைன் பண்ணாதான் சொன்ன டைமுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். டாக்டர், நான் மட்டும் வந்து கார்டியனா கையெழுத்து போட்டா போதாதா? அஞ்சனாமா இருந்தா அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து கையெழுத்து போட்டுறனே. அப்படிலாம் பண்ண முடியாது சார். அஞ்சனாமாவே இருந்தாலும் அந்த பொண்ணு தான் கையெழுத்து போடணும் சார். அட்மிட் பண்ணும்போது அந்த பொண்ணு தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. மைனரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மேஜர். அதனால அவங்க பொண்ணு இருக்கும்போது வேற யாரும் கையெழுத்து போட முடியாது சார். அது வந்து நீங்களே கையெழுத்து போடணும். ஆனா நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் ஆபரேஷன் பண்ண முடியாது சார். அந்த பொண்ணு கையெழுத்து கண்டிப்பா வேணும். ஏதாவது தப்பாச்சுன்னா நான் மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டலே பாதிக்கும் சார். அது டாக்டர், அந்த பொண்ணுக்கு 4 பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கு. அவ ஊர்க்காரங்கெல்லாம் அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க அவ நடிக்க தான் வந்திருக்கா. எல்லாத்துக்கும் அவ மேல சந்தேகம் வேற இருக்கு.
இந்த சமயத்துல அவ வீட்டை விட்டு வந்தா ஃபுல் ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டுரும் டாக்டர். சார், அந்த பொண்ணோட கையெழுத்து முக்கியம், புரிஞ்சுக்கங்க சார். கையெழுத்து தான் முக்கியம்னா பகல்ல வர முடியாது. வேணா நைட்ல வந்து கையெழுத்து போட சொல்லட்டுமா? அப்ப இன்னைக்கு நைட்டே வந்துட்டு போயிருங்க சார். சரி டாக்டர், நான் கூட்டிட்டு வரேன். ஓகே சார். சார், அப்படியே என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேனே. சார், ஒரு நிமிஷம். அவங்க பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சரி கொடுங்க. இருங்க, கொடுக்குறேன் சார். இதோ ஒரு நிமிஷம். உங்க அம்மா பேசுறாங்க, நீ பேசு. அம்மா, எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்கம்மா. நீ அங்க நல்லபடியா நடந்துக்கோமா. அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அதனால அந்த ஐயா சொல்ற மாதிரி கேட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துக்கோமா. எனக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு குணமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அம்மா, உனக்கு ஆபரேஷன்னா நான் கூடவே இருக்கணும்ல. ஆனா இவரு பகல்ல போக கூடாதுன்னு சொல்றாருமா. தேனு, அவங்க சொன்ன நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கம்மா. நீ அந்த ஐயா கிட்ட போன கூட. இந்தாங்க. அம்மா, நான் தேனை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. வந்து எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம். போன்ல எதுவும் பேச வேண்டாம், சரியா? சரிங்க ஐயா, நான் போனை வச்சிடுறேன். எல்லா ரூம்லயும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப தேன்மொழியை கூட்டிட்டு போனாதான் கரெக்டா இருக்கும். தேனு, தேனு, போலாம் வா. எல்லாரும் தூங்கியாச்சா? அதெல்லாம் எல்லாரும் தூங்கிட்டாங்கம்மா. நீ வா வா. இருங்க, செருப்பு போட்டுக்கிறேன். சீக்கிரம் வா. ஏய், முன்வாசல் வழியா போனா யாராவது பாத்துருவாங்க. பின்வாசல் வழியா தான் நம்ம போகணும், புரியுதா? இந்தாப்பா, வாப்பா. சார், ஏன் சார் இவ்ளோ லேட்? டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வந்தா தானே சார் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண முடியும். வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, அதையெல்லாம் சமாளிச்சிட்டு உடனே புறப்பட முடியல. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டாக்டர் இருக்கார்ல? இருக்காரு சார். அம்மாவை பார்க்கலாமா? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் டாக்டரை போய் கூட்டிட்டு வரேன். சரி. போலாம். அம்மா, தேனு, நாளைக்கு உனக்கு ஆபரேஷன். அதுக்கப்புறம் உடம்பு சரியாயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்புறமா நம்ம ஊருக்கு போயிடலான்னு. சொல்லுமா. அது எப்படிமா உடனே போக முடியும்? உன்ன மாதிரியே இருக்கிற அந்த பிரீத்தி பொண்ண அம்மா வெளிநாடு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வந்து வீட்ல இருக்க சிக்கல்லாம் போகணும்ல. அப்புறம் தானமா நம்ம போக முடியும். அப்போ நான் அது வரைக்கும் அங்கதான் இருக்கணுமா? ஆமாமா. உனக்கு உடம்பு சரியானதும் ஆஸ்பத்திரியில வச்சிருக்க மாட்டாங்களே, அப்ப என்னைய மட்டும் விட்டுட்டு நீ ஊருக்கு போயிடுவியா? என்னம்மா, நான் மட்டும் எப்படி ஊருக்கு போக முடியும்? நான் அந்த மாதிரி உன்னை விட்டுட்டு போக மாட்டேம்மா. அந்த பிரீத்தி பொண்ணு குணமாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்
நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியும். அஞ்சனா நம்ம ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி நம்ம பேசலாமே. அப்ப நான் மட்டும் எப்படி அந்த வீட்ல தனியா இருக்க முடியும்? தேனே, அப்படியெல்லாம் இல்லம்மா. அஞ்சனாமா உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை தனியா பிரிக்கவே விட மாட்டாங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. வணக்கம் வணக்கம் சார். சாரி டாக்டர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ சார், பரவாயில்ல சார், குடுமா. அம்மா, இதுல ஒரு கையெழுத்து போடுமா. டாக்டர், இதுல என்ன எழுதிருக்கு? ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் தான் எழுதியிருக்கோம். நீங்க எப்போ வந்து சேர்ந்தீங்க, உங்க உடம்புக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். அம்மா, எதுக்கு கையெழுத்து வாங்குறோம்னா உங்க சம்மதத்தோட தான் நடக்குது. அதுக்காகத்தாம்மா கையெழுத்து வாங்குறோம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியும் ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. உங்களுக்கு சம்மதம்னு கையெழுத்து வாங்கணும். ஐயோ, நான் போட மாட்டேன். எங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஆனா நான் எப்படி பொறுப்பாவேன்? தேனே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதுமா. தைரியமா கையெழுத்து போடு. நான் எனக்கு அம்மா இல்லன்னு போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, அதே மாதிரி ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்றாங்க. பிரீத்திக்கு தானே அம்மா இல்லன்னு சொல்லிருக்கேன். இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்குவோமா? இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். ஒன்னும் பயப்பட வேணாமா. ஐயோ, நானும் போட மாட்டேன். தேனே, அதான் டாக்டர் இவ்வளவு தூரம் சொல்றாருல, எல்லாம் ஃபார்மாலிட்டி தான். உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா கையெழுத்து போடுமா. தேனு, அம்மாக்கு ஒன்னும் ஆகாதுமா. இவ்ளோ பெரிய ஆஸ்பத்திரியில இருக்கோம், எனக்கு என்ன ஆகுது? நம்ம கையெழுத்து போட்டாதான் அவங்க ஆபரேஷன் பண்ணுவாங்கம்மா. அது ஆபரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு கேக்குற ஃபார்ம் தான்மா. உனக்கு உங்க அம்மா குணமாகணுமா வேண்டாமா? ஆமா, ஆகணும். அப்ப கையெழுத்து போடு. ஆனா ஏதோ ஆயிடும்னு சொல்றாரு. அதெல்லாம் சும்மாம்மா, எதுவும் ஆகாது. சும்மா தானே? ஆமாம்மா. அந்த பெண்ணை கொடுங்க, கையெழுத்து போடுமா. இந்தாங்க, போடு. அம்மா, உனக்கு எதுவும் ஆகாதுல்லம்மா? இல்லம்மா, எனக்கு எதுவுமே ஆகாது. தேனு, தேனு, அம்மாக்கு ஒண்ணு ஆகாதுமா. நீ அழுகாதம்மா. தேனு, சொன்னா கேளுமா, ஒண்ணும் ஆகாதுமா. உங்க அம்மாவுக்கு நல்லா ஆகணும்னு தான் கையெழுத்து போட சொல்றேன். போடுமா. இந்தா, போடு. போடு. சரி, இந்தாங்க. ஓகே சார். சார் இந்தாங்க. சார், உங்களுக்கு ஊர்ல வீட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. இவங்க இங்கதான் இருக்காங்கன்னு வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இவங்களை தேடி நானோ இல்ல அஞ்சனாமாவோ வந்தா மட்டும் காட்டுங்க. வேற யார் வந்தாலும் காமிச்சிடாதீங்க. அந்த மாதிரி யாருமே இங்க இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார், கண்டிப்பா பாக்குறோம். ரொம்ப சந்தோஷம். நீ தூங்குமா, நான் அப்புறமா போறேன். தேனு, அதுக்கெல்லாம் நேரமே இல்லம்மா. அப்புறம் எல்லாம் இல்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சு. போகலன்னா வீட்டுல எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அம்மா. தேனு, ஐயா சொல்றத கேளுமா. கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் நீ ஏன் கூட தானமா இருக்க போற. அஞ்சனா அம்மாவும் வெளிநாட்டுல இருந்து போன் பண்ணி பேசினாங்க. சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. கொஞ்ச நாள் தாம்மா. என்ன?
போலாமாமா? வா வர்றம்மா. சரிம்மா, நீ பாத்துக்க. உனக்கு நான் ஃபோன் பண்றேன். சரி. வா. மேடம் 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 எந்திரிங்க ஸ்ரீஜா, என்னடி இந்த நேரத்துல? மேடம், நம்ம வீட்ல இருக்கிறது பிரீத்தி இல்ல அப்படின்னு அவ வாயால சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கான பிளான தான் நாம இப்ப பண்ண போறோம். என்ன பிளான்? மேடம், அவ நார்மலா இருக்கிறப்போ சொன்னாதான் பாட்டி சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அவ அம்மாவை பத்தி எதுவுமே சொல்லல. நம்ம இப்போ நடு ராத்திரியில போய் எழுப்பி இந்த மாதிரி உங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மிரட்டி அவளை பயம்படுத்தி அந்த பயத்துல அவ எதை பத்தியும் யோசிக்காம எல்லாத்தையும் வளரிடுவா. அம்மாவை பத்தின பயத்துல கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவா மேடம். அவ சொல்லுவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுவா மேடம். சரி வா. ஒரு நிமிஷம் மேடம். வா வா ஸ்ரீஜா.